வணக்கம், உங்கள் எல்லாத்தையும் ஜெயக்குமார் கடம்பத்தூர். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா ஒரு இன்வெர்ட்டர் தான். ஐயோ இப்போ எனக்கு தெரியல. நம்ம பேஜில் இபி பில் அதிகமாக வருதுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. எங்கள் வீட்லேயும் அதிகமாக இபி பில் வருது, பிரதர் வந்து பார்க்க முடியுமான்னு கேட்குறீங்க. உங்கள் வீட்டில் இபி பில் அதிகமாக வருதா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வருதா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு 3 டிப்ஸு கொடுக்குறேன். அந்த 3 டிப்ஸை உங்கள் வீட்டில் இந்த 3மே யூஸ் பண்ணால் அதை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டுங்க ஏசி வந்து நீங்கள் ஒரு டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்தோடனே ஏசி கட் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த நம்ம அது ஃப்ரீசர் இருக்குல்ல, அதில் வந்து ஃபுல்லாக பனிக்கட்டியோ இல்லை ஐஸ் கட்டியோ கட்டிடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட்டக்கூடாது. அப்படி கட்டினாலும் ஃப்ரிட்ஜு வந்து கட் ஆஃப் ஆகாது. அதே போல் இன்வெர்ட்ரு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அதுவும் கட் ஆஃப் ஆகும். அதாவது சார்ஜர் இடத்துல வந்து சார்ஜிங் ஆகும், அம்ஜி லைட் எரியும். அந்த சார்ஜர் ஃபுல்லாகிட்டோனையும் சார்ஜர் கட் ஆகிடும். இந்த 3மே உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் கட் ஆஃப் ஆகலைன்னா கம்பல்சரி உங்கள் வீட்டில் இபி அதிகமாக தான் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கடம்பத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமாரை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.